சென்ற வகுப்புகளில் நம்ம என்ன ஒன்றா ஒரு வகுப்பில் இதை என்னென்னா இதை பார்த்தோம். பகவத்கீதை வந்து 5 விதமான விஷயங்களை நமக்கு போதிக்கிறதுன்னு பார்த்தோம். ஈஸ்வரர் யார், ஈஸ்வரனா பரமேஸ்வரர் யார், கிருஷ்ணர். பிரகிருத்தினா என்ன, காலம், ஜீவன், கர்மா, இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம். அப்போ அதில் இப்போ என்னென்ன இன்னைக்கு இதில் ஒன்று எடுக்க போகிறோம், 5வது உள்ளதை எடுக்கிறோம். அந்த ஒன்று மட்டும்தான் நிரந்தரம் கிடையாது. மற்ற எல்லாமே பரமேஸ்வர பரம்பொருளாக இறைவன் வந்து உண்மை நித்தியம். அவருக்கு முடிவும் இது பிகினிங் கிடையாது, எண்டிங்கும் கிடையாது. பிரகிருதி பிகினிங் கிடையாது, எண்டிங் கிடையாது, நத்திங். காலா சேம் திங், இட்ஸ் நோ பிகினிங் நோ எண்டிங். ஆனால் காலா வந்து எதில் மட்டும்தான் இருக்குது, பிரகிருதி இருக்கக்கூடிய அது கூட தான் இருக்கும். காலம் வந்து என்ன ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக லோகங்கள் கிடையாது. ஜீவன் அதே மாதிரி பிகினிங் கிடையாது, எண்டிங் கிடையாது. ஆக்சுவலாக சாப்டர் 2 பார்த்தோம்னா பகவத்கீதையில் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். தென் அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்னா ஜீவனுக்கு அப்புறம் கர்மங்கள் வந்து அது மட்டும்தான் நிரந்தரமானது அல்ல. அப்போ கர்மம் வந்து அதுக்கு ஒரு பிகினிங் இருக்கும், எண்டிங் இருக்கும். இது பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இன்றைக்கி கர்மம் ஆனால் கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ கர்மானா என்னென்னா ஆன்மாக்களின் செயல்களும் அவற்றின் விளைவுகளும் ரெண்டும் சேர்ந்து தான் கர்மானி பேர். அப்போ ஆனால் கர்மாவை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. என்னங்கடா சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு ஏராளமான கஷ்டங்கள் வருகின்றன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரோ பாவங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பணக்காரங்களாகவும் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நான் இவ்வளோக்கும் ஒரு கிருஷ்ண பக்தன், எனக்கு மட்டும் பார்த்தோம்னா ஏராளமான கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போது இப்படி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இதில் என்னன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த லைஃப் தான் ஒரே லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு. நமக்கு அது சரியாக புரியலை. எத்தனையோ பிறவிகளும் இருக்கணும், கர்மங்கள் பற்பல பிறவிகளில் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வராது. அப்போ இந்த ஒரு பிறவியில் நம்ம இப்படி கஷ்டம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. சில சமயங்களில் கஷ்டம் கூடுதலாகவே இருக்கும், சில சமயம் குறைவாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட கர்மங்களை பொறுத்து. அப்போ அந்த கர்மங்களை பொறுத்து தான் நம்ம நீங்கள் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை பார்த்தோம்னா ஆரோக்கியமாக நல்லா பிறகு, இன்னொரு குழந்தை பார்த்தோன்னா காலு இல்லை, காலு பிரச்சனை இதோடு அது என்ன டிஃபெக்டோட பிறக்குது. அப்புறம் பார்த்தோன்னா அப்பாவி மக்களுக்கு மேலே அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது, குற்றச்சாட்டுகள் வருது, ஆபத்துகள் வருது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ இன்னும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு என்ன அதாவது எல்லாமே என்ன நடக்க போகுதுங்கிறது உண்மையிலேயே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதா அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க கேட்பாங்க, நம்மளுடைய பழைய கர்ம பலன்கள் இது எல்லாத்தையும் பிரார்த்தனையினால நம்ம கர்மாவை மாற்ற முடியுமா? அப்போ கடவுளால் கர்மாவை வந்து அந்த மாதிரி எரேஸ் பண்ண முடியுமா, அழிக்க முடியுமா, இப்படின்னு நிறைய கேட்பாங்க. நான் வந்து இதை ஜஸ்ட் இந்த பாடத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் எல்லாம் வந்துடும். இது பார்ட் 1 பார்ட் 2 தெரியல, நம்ம டைமை பொறுத்து எவ்வளோ போகணும்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் சிந்தனைக்கு நான் ஒன்று போடுறேன், கர்மான்னா என்ன. இப்போ இந்த பறவைகளை எடுங்க. பறவைகள் உயிரோடு இருக்கும்போது அதுவும் எறும்பு சாப்பிடுது, எறும்பு கொத்தி சாப்பிடு, கொல்லுது, எறும்பு கொல்லு சாப்பிடுது. ஆனால் பாருங்க, இது ஒரு சிந்தனைக்கு பாருங்க, அது இறந்த உடனே என்ன பண்ணுது? When birds are alive, they eat ants. When birds die, ants eat them. பார்த்தீங்களா? அந்த பறவை இறங்கும்போது அதே அந்த எறும்பு வந்து சாப்பிடுது. முதல்ல என்னாச்சு, அந்த பறவை வந்து எறும்பு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அது இறந்த உடனே என்னது, அது எறும்பு சாப்பிடுது. பாருங்க, இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரலாம். நாம் அதே மாதிரி இந்த பூமியில்
பூமியை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அதாவது அதனுடைய தாவரங்களை நம்ம உணவாக சாப்பிட்றோம். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? இந்த பூமி நம்மளையே சாப்பிட்ருது. அது எப்படி? ஒரு ஜமீன்தார் வந்து ஒரு சுவாமிஜி கூடால பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவார், இதோ பாருங்கோ, இது எனக்கு இந்த 10 ஏக்கர் இருக்குது நிலம், எனக்கு சொந்தம் அப்படிங்காரு. நான் தான் இந்த நிலத்தின் யார் ஓனர், சொந்தக்காரர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் சுவாமிஜி எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறார், அச்சா அச்சா அவர் சொல்லுவார். ஆனால் உண்மையிலேயே உனக்கு சொந்தம் இந்த நிலம் அல்ல, நீதான் இந்த நிலத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜமீன்தாருக்கு அப்போ புரியலை என்ன சொல்கிறாரு. அப்புறம் சில வருடங்களில் அந்த ஜமீன்தார் இறந்து போகிறாரு. அவரது உடலை எங்கே கொண்டு போடுறாங்க? அந்த நிலத்தில் தான், அவர்களோட நிலத்தில் தான் கொண்டு போதிக்காங்க. அதுக்கு பிறகு சீக்கிரத்தில் அவனுடைய பையன், அவனுடைய மகன் வந்து அந்த நிலத்தையும் வேறொருக்கு வித்துடுறான். இப்போ நினச்சி பாருங்க, உண்மையில் யார் யாருக்கு சொந்தம்? நம் உடல் இந்த பூமிக்குத்தான் சொந்தம். இந்த பூமியில் நமக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. ஆக்சுவலாக நாம் தான் சொந்தம் சொந்தம்னு சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, இதுதான் உண்மை. உண்மை இதுதான். இதை நம்ம உணரணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ, அதாவது நம்ம உலகம் மாதிரி எண்ணிக்கை இல்லாத உலகங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை உலகங்களில் என்ன நடக்கிறது? கர்மங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. சும்மா பாருங்க, எல்லாம் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் நம்ம எத்தனை நாடு இருக்குது, அந்த நாடுகளில் எத்தனை நகரங்கள் இருக்குது, ஒரு நகரங்களில் எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குது, அது எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை ஆஃபீஸஸ் இருக்குது, எல்லாம் சும்மா இருந்துகிட்டு கர்மங்கள் நடக்கின்றன. யாருமே சும்மா இருக்கவில்லை, ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது கர்மம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த செயல்களுக்கு நம்ம கர்மம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கர்மம்னு சொல்கிறது, நம்ம சான்ஸ்கிரிட்டில் கர்மம்னா அது நாம் பண்ணக்கூடிய செயல்கள் மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலன், ரிசல்ட்ஸ். ஸோ கர்மானா கர்மா ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணக்கூடியது, அப்புறம் அதோட ரிசல்ட்டு டுகெதர் எல்லாம் சேர்ந்து தான் கர்மம்னு பேர். கர்மானு பேர். அப்போ எந்த விதமான ஒரு கர்மம் நாம் பண்ணனாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்போ கர்மம் செய்யாமல், இன்னொன்று என்னன்னா, கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. சரி, ஆக்சுவலாக இவன் தூங்கிட்டு இருந்தாங்க கூட அங்கே கர்மம் நடந்துட்டு தான் இருக்குது. எது அங்கே சுவாசம் போயிட்டு இருக்கு. கர்மம் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. ஸோ அதான் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலுமே கர்மம் தானே. கர்மம் ஏன்னா யார் பிஸி, இதையும் போட்டு பண்ணிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுதான் போயிட்டுருக்கு. அப்போ ஜீவனுடைய நித்தியமான சுபாவம் கர்மம் செய்தல். அப்போ எதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்மம் செய்கிறோம்? சில சமயம் கர்மம் செய்தால் நமக்கு, இந்த கர்மங்கள் செய்தால் நமக்கு மகிழ்ச்சியோடு இருப்போம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம கர்மங்கள் பண்ணுறோம். இப்படி நிறைய விதமாக கர்மங்கள் வருது. ஆனால் கர்மம் எப்படின்னா, நம்ம எப்படி பண்ணுறோம்? 3 விதமான கருவிகள், நம்ம உடல் சம்பந்தப்பட்ட 3 விதமான கருவிகள் அதில் வருது. மனம், வாக்கு, பேச்சு, அப்புறம் காயம். மனம், வாக்கு, காயம். மனம், பேச்சு, உடல். ஸோ இந்த 3 தான் நம்ம கர்மத்தில் நம்ம உடல் சம்பந்தப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம பண்ணக்கூடிய கர்மத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குது. அங்கே 3 விதமான பல விதிகள் இருக்குது. என்னெல்லாம்? வாசனா, சம்ஸ்காரா, பிரதிபலன். வாசனான்னா என்ன? ஒருத்தன் ஏன் அந்த மாதிரி செயலை கர்மம் பண்ணுறான்? அவனுக்கு அந்த பர்டிகுலர் இதில் கர்மத்தில் அவனுக்கு வாசனை இருக்குது. வாசனைனா விருப்பம்னு பேருங்க. அப்போ இந்த விருப்பம் அடிப்படையாக ஃபவுண்டேஷன் வாசனை. அதனால தான் அவன் அதை பண்ணுறான், இதை பண்ணலை, வேறு எதையும் பண்ணலை, அவன் இதைத்தான் பண்ணுறான். அப்போ ஒரு வாசனை இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று அந்த கர்மாவை பற்றி 2வது விஷயம் என்னென்னா, சம்ஸ்காரம் பண்ணும். அது சம்ஸ்காரம்னா என்னது, அதைத்தான் பேசணும்.
அது ஒரு இம்ப்ரெஷன் பண்ணி விட்டுரும். அதோட எஃபெக்ட் நீங்கள் பண்ணதுனால ஒன்று நடக்கும். அதனால் ஏதோ ஒரு காரணம், நம்ம எதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு விஷயம் அது நடக்குது அங்கே. அதான் இம்ப்ரெஷன், அதை சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரதிபலன், திருப்பி அதோட ஒரு ரிசல்ட் வரும். அப்போ வாசனை விருப்பம், சம்ஸ்காரம்னா அது ஒரு இம்ப்ரெஷன், மற்றவங்களெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகும், எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகும். பிரதிபலனுங்கிறது நமக்கும் திருப்பி வரும். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் உண்டு. இந்த 3 விஷயத்தையும் நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிடணும். கர்மம்னு பேசணும்னா இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் இன்னொன்று என்னென்னா, அதோட கர்மாவுடைய நுட்பமான தன்மைகளை அதை புரிந்து கொள்கிறதே கஷ்டம். இன்னும் பார்த்தோம்னா கர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னும் 3 விஷயம் இருக்குது அதில், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி? சுகர்மம், விகர்மம், அகர்மம். இந்த 3 விதமான இது இருக்குது அதை நம்ம பண்ணக்கூடிய கர்மத்தில். சுகர்மம்னா என்னது? நற்கர்மம், நல்லது, குட் கர்மா, சுகர்மம். விகர்மம்னா எனது அதாவது எனது தடைப்பட்டது, அதாவது ஃபார்பிடன்னா என்னது? அது சின். விகர்மம்னா எனது பாவ செயல். சுகர்மம்னா நல் செயல், நற்கர்மம். அக்கர்மன்னா கர்மம் இல்லை, நம்ம பண்ணாலும் அந்த எஃபெக்ட் நமக்கு வராது, அது அகர்மா. இந்த 3 என்னங்கிறது ஒருவர் சரியாக தெரிஞ்சிருந்தா தான் கர்மங்கன்னா என்னன்னு உண்மையிலே புரிஞ்சதா அர்த்தம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்புறம் மகாபாரதத்துலேயும் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவர் அந்த பிறவிகளில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் லாபமும் எல்லாமே, சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே அவருடைய முந்தைய கர்மங்களின் விளைவு தான். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு சில சமயம் நியூட்டனோட தேடலாக சொல்லுவாங்க, ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை வரும். நம்ம ஒரு பந்தத்துக்கு சுவரில் போட்டோம்னா அந்த பந்து திருப்பி வருங்க, நமக்கு ஆகும். நம்ம ஒருத்தனை திட்டினோம்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராவது திட்டுவாங்க. இப்போ நம்ம ஒருத்தனை அடித்தோம்னா திருப்பி பலபடி நம்மளை அடிப்பான். ஸோ இதுதான் அந்த இதை சொல்லப்போனால் கர்ம பலனோடு நம்ம நாரெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் சேர்ந்து தான் கர்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் சில சமயங்களில் நம்முடைய வாசனைன்னா என்னது? ஒரு விருப்பத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், சின்ன விஷயமாக தான் இருக்கும். அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய அழிவையே ஏற்படுத்தி விட்டுரும். பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. சும்மா நான் ஒரு கார்ட்டூன் கொண்டு நான் போடுறேன் பாருங்க. என்ன பண்ணுது? ஒரு சின்னது அதை உள்ள புதைச்சி வைக்க போகுது. ஸோ ஏன்னா அது முதல்ல நினச்சே பார்க்கல, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரளயத்தையே கொண்டு வரும் அப்படின்னு அது நினச்சி பார்க்கல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஒரு சின்ன கர்மம்னு நினச்சிட்டு இருப்போம், சின்ன செயல் நினச்சிட்டு இருப்போம், அது பெரிய விளைவு இது பண்ணி விட்டுறோம். அப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் என்ன வேணும்னா, கர்மம் என்ன பண்ண நாம் செய்யக்கூடியது, அது ஒரு விளைவை உண்டு பண்ணும், அதுக்கு நமக்கு பிரதிபலன் வரும். சரியா? இதே சமயம் நம்மளால் கர்மம் எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். இதை பற்றி தான் நம்ம கீதையில் வருது. இப்போ கீதையில் என்ன சொல்லுதுன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, கர்மம் செய்யாமல் யாரும் தப்பிக்க முடியாது. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹிய கர்மான ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்யேத கர்மணஹ.
அப்போ ஒரு கர்மமே செய்யாமல் நம்ம வாழ முடியாதான். நீங்கள் பாருங்க, வந்து பூமி சுற்றுறது நின்றுடுதுன்னா பிரச்சனை, அது பாட்டு அது கர்மம் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து கர்மம் அப்படின்னா ஒருவருடைய விதிக்கப்பட்ட கடமை தான் நார்மலாக கர்மம்னு சொல்லணும். அது எப்படி விதிக்கப்பட்டதுன்னா எப்படி சொல்லுவோம்? அது வந்து அவங்களுடைய வர்ணம், அவங்களுடைய வாசனான்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கும். ஒவ்வொரு விதமான இதில் கர்மம் பண்ணதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்கும். அந்த இஷ்டம் எப்படி வருதான்? அவங்களுடைய இயல்பில் இருந்து வருது. வர்ணம்னா நிறைய பேர் வந்து அதை வந்து காஸ்ட்னு எடுத்துடுறாங்க. வர்ணங்கிறது அப்படி கிடையாது. வர்ணம்னா நிறைய மீனிங் இருக்குது. முக்கியமான மீனிங் என்ன வருதுன்னா இயல்பு, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய எப்படி அந்த இயல்பு, ஒருவருடைய இயல்பு நேச்சர். அந்த நேச்சர் எப்படி வருது? அவங்க முன்னால் பண்ணக்கூடிய எத்தனையோ பிறவிகள் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அதில் அந்த வாசனை பில்டப் ஆகி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான மனிதராக இருப்பாங்க. மனிதராக ஜீவனாக இருக்கும். அவங்க பிறக்கும்போது ஒரு வர்ணத்தில் வருவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பண்ணதை பொறுத்து அவங்க வருவாங்க. அதைத்தான் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு எழுதி வச்சது. இதுதான் வர்ணம். இது ஜாதி கிடையாது. இது உலகத்தில் எல்லாருமே பார்த்தோம்னா 10% ஆசிரியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ப்ரீச்சிங் அது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக மெமரைசிங் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 10% ஆஃப் இந்த உலகத்தை ஃபுல்லாக எடுங்கோ. இதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. பகவான் கிருஷ்ணன் சொல்கிறது வந்து ஜாதியே கிடையாது. இவங்க ஜாதின்னு இவங்க உண்டு பண்ணுறாங்க. இது வர்ணம்னா அவங்களோட இயல்புன்னு அர்த்தம். அதாவது குவாலிட்டி, கேரக்டர். அவங்களுக்கு அது பிடிக்கும். அதான் அந்த வாசனான்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிப்பட்ட வாசனை இருக்கும். அப்போ 10% வந்து ஆசிரியர்கள், பிராமணர்கள், அப்புறம் 20% வந்து போர் வீரர்கள், அவங்க சத்திரியர்கள், மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து போர் வீரர்களும் மேனேஜ்மெண்ட்டுமா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதான் அவங்களுடைய வாசனை. அதே மாதிரி வைசியர்கள்னால் வணிகர்கள், விற்கிறது, லாபம் பண்ணுறது, இதெல்லாம் டொனேஷன் கொடுக்கறது, அதுக்கு பண்ணுறது. அவங்க மெயின் என்னென்னா பணம் சம்பாதிக்கணும். இதில் இது அதுதான் வணிகர்கள். அது எவ்வளோ பேர் இருப்பாங்க? 30% இருக்கும். அப்போ 10 ஆசிரியர்கள், 20 வந்து போர் வீரர்கள், சத்திரியாஸ், 30 வணிகர்கள், வைசியர்கள். மிச்சம் உள்ளவங்க வந்து 40% வந்து சூத்திரர்கள். இவங்கெல்லாம் எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ண, எங்கே ஒர்க் பண்ணான்னு ஒர்க்கர்ஸ். அப்போ இதில் இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 100% வருது. இந்த வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். அவங்க வாசனா பிரகாரம் பண்ணக்கூடிய செயல்கள் இந்த விதமான 4 விதமாக பிரிக்கும். 4 வர்ணங்களாக பிரிக்கலாம். இது காஸ்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல என்ன பண்ணிவிட்டாங்க, இதை வச்சுட்டு ஒரு காஸ்ட்டை உண்டு பண்ணி அந்த நாடார் ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதின்னு எல்லாம் பண்ணி ஒரு குழப்படம் பண்ணி விட்டாங்க. இது கிடையாது. வேதங்களில் இது எதுவுமே கிடையாது. இது என்ன சொல்லுது? வர்ணங்கள் இதைத்தான் சொல்லுது. அப்போ இது வந்து உலகளாவியதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கும் ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதைத்தான் மனு சாஸ்திரம் ஒவ்வொருடைய இயல்பை பொறுத்து அமையும் கடமையை பற்றி விவரிக்கிறது. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கர்மம். இப்போ அர்ஜுனன் வந்து ஒரு போர் வீரராக இருந்தான். அவன் சத்திரியன். அதனால் போரிடுவது தான் அவனுடைய தர்மம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்கிட்ட போய் நீ வந்து போய் டீச் பண்ணு, நீ பிராமணா போய் டீச் பண்ணுன்னு சொல்லலை. ஏன்னா அர்ஜுனனுடைய வர்ணம் என்ன? வர்ணம் வந்து அதாவது சுபாவம் என்னது? போர் செய்வது. அதை தவிர அவனால் வேறு எதையும் சரியாக செய்ய முடியாது. இப்போ இந்த உலகத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவையில்லை, அதாவது அந்தந்த வாசனை இல்லாதவங்க இது மற்ற திங்ஸை பண்ணது பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சரியாக பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் எடுங்க, எல்லாம் எங்கேயும் எடுத்திங்கன்னா எல்லாம் தலைகளை போயிட்டு இருக்கு. இது காரணம் இதுதான். அது ஜாதி கிடையாது. எனிவே இனி இப்போ வருவோம். ஆனால் விளைவை ஏற்படுத்தாத எந்த விதமான கர்மமும் கிடையாது. நீங்கள் எந்த கர்மம் பண்ணாலும் அதோட ஒரு விளைவு இருக்கும். நீங்கள் சும்மா மூச்சியை விடுத்து சுவாசிக்கிறீங்க, அங்கே பார்த்தோம்னா 10,000 பாக்டீரியா செத்து போயிருக்கும், உள்ளே போயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ எந்த ஒரு கர்மம் பண்ணாலும் அதோட விளைவு கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சிலது அந்த விளைவு சீக்கிரமே வந்துடும், சிலது பின்னால் வரலாம், இல்லை வரக்கூடிய ஜென்மங்களில் வரலாம். ஓகே, அது 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 நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ எப்படி நான் எப்படி சொன்னேன், நாம் அந்த கர்மங்களை எப்படி பண்ணுறோம்? மனம், வாக்கு, காயம். அப்போ இன்னொன்று என்ன சொன்னால், விளைவு எல்லா கர்மத்துக்கும் விளைவு உண்டு. சிலது உடனே கிடைக்கும், சிலது பிந்தி கிடைக்கும். ஸோ என்னாச்சு, அதோட விளைவு உடனே கிடைச்சாச்சு. ஸோ நான் சும்மா ஒரு இதுக்கு நான் போட்டு காணிக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி போடுறேன். அப்போ நாம் இனிமேல் செய்யக்கூடிய இந்த கர்மங்களை வந்து இன்னும் எப்படி பார்க்கணுன்னு சொன்னேன், 3 விதமாக சொன்னேன். சுகர்மம், விகர்மம், அகர்மம். முதல்ல இந்த 2 பார்ப்போம். அகர்மங்கிறது ஒரு தனி டாபிக். சுகர்மம், விகர்மம்னு பார்ப்போம். சுகர்மம்னா என்னது? நல்ல செயல்களை, நற்செயல்களை குறிக்கிறது வந்து சுகர்மா. சுன்னா மங்களம்னு அர்த்தம். அப்போ சுகர்மங்களை செய்வதனால என்ன ஆகுது? ஒருத்தனுக்கு சொர்க்கம் கிடைக்குது. நம்ம இப்போ பேசுகிறது கர்மிக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், பக்தர்கள்ட்டி பேசலை. அப்போ இவங்க எங்கே போவாங்க? நற்கர்மங்கள் பண்ணும்போது, சுகர்மம் பண்ணும்போது அவங்க எங்கே போவாங்க? அவங்க போகிறது சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்கே நேரே அங்கே வைகுந்தாத்துக்கு போகிறது கிடையாது. கர்மிகளுக்கு போக முடியாது. கர்மிகள் 3 இடம் தான் போவாங்க: சொர்க்கம், நரகம், பூலோகம் மாதிரி பட்ட உலகங்கள். இந்த 3 தான் ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி போய்ட்டு. கர்மிகளுக்கு இதை விட்டு போக முடியாது. நான் முன்னால் அது ஒரு கிளாஸே கொடுத்துருக்குறேன். அடுத்தால விகர்மம்னா, அப்போ சுகர்மம் எங்கே போகும்? அவங்க சொர்க்க லோகத்துக்கு கொடுக்கும். விகர்மம் என்ன பண்ணும்? நரகத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். நரகம்னா இங்கேயே இருக்குது, இந்த பூலோகத்திலேயே சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குது. இது மிக்ஸ்டு. அப்போது அங்கே போனோம்னா அந்த சொர்க்கம் வந்து இங்கே என்ஜாய் பண்ணதை விடவும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சொர்க்க லோகத்தில். அதே மாதிரி நரக லோகத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடியது மாதிரி இதை விடவும் என்ன ஒரு ஜாஸ்தி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பூமியில் அங்கே இருக்குது, இங்கேயே நிறைய இருக்குது. இங்கே அப்போ இதிலே பூலோக சொர்க்கமும் இருக்குது, பூலோக நரகமும் இருக்குது, 2 இருக்குது. அதுதானே? அப்போ இது மிக்ஸ்டு. ஏன்னா இது கர்ம பூமி. இதை பூலோகத்தை வந்து கர்ம பூமின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அதோட விளைவுகளையும் இங்கே அனுபவிக்கலாம், இங்கே அனுபவிக்கலாம். ஆனால் கர்ம பூமி இங்கே மட்டும்தான் கர்மம் பண்ண முடியும். அங்கே போய் அங்கே சொர்க்கத்தில் போயோ நரகத்தில் போயோ கர்மம் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணக்கூடிய கர்மத்தோட பலனை அனுபவிப்பீங்க, கஷ்டங்களோ நஷ்டங்களோ. அப்போ என்னது? அது நரகம். இல்லை நீங்கள் லாபம், சரி நீங்கள் வந்து சொர்க்கம். இதுதான் இது இஸ் அ திங். கர்மம் அங்கே பண்ண முடியாது. அப்போ கர்மம் பண்ணுறது கர்ம பூமியை வந்து இப்படிப்பட்ட பூலோகம் மாதிரி. இனி சரி, அப்போ பார்த்தோம், சுகரமாக பார்த்தோம், வீக்கரமாக பார்த்தோம். அப்போ இது என்ன, எப்படி? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இதில் இடது பக்கம் பாருங்க, அதில் ஒரு நாய் நிற்கி. அந்த மீன் வந்து தண்ணி இல்லாமல் இதில் வெளியே விழுந்து சாகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த 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 நாய்க்கு இருக்கக்கூடிய பாருங்கோ, ஐயோ அதை எப்படியாவது என்ன பண்ணி வச்சிடணும், அதை எப்படியாவது பிழைக்க வச்சிடணும், தண்ணி இல்லாமல் இருக்குன்னுட்டு அது பார்க்குது. அப்போ அது அங்கெங்கெல்லாம் தண்ணி எடுத்து அப்படியே தட்டி தட்டி அந்த அப்படி சாகக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கெல்லாம் தட்டி தட்டி பார்க்க, அட்லீஸ்ட் எழுந்து வந்துருங்கோ, நீங்கள் பிழைச்சிருங்கோ பண்ணுறது. அப்போ இது என்னது? சுகர்மம். அப்போது அந்த மனம் வருது, மனத்தில் அப்போ அந்த கர்மத்தில் என்னத்தெல்லாம் வருது? மனம், வாக்குன்னா இதில் வந்து பேச தெரியாது, இதனால பேச தெரியாது. ஆனால் பேசக்கூடியவங்களுக்கு பேச்சினாலேயும் கர்மம் பண்ணுவாங்க. அதாவது கர்மம் பண்ணியாச்சு, இது சுகர்மம். ஆனால் அதே சமயத்தில் வலது பக்கத்தில் பாருங்க, வலது கர்மத்தில் இன்னொருத்தனை போட்டு அவன் போட்டு அடிக்கிறான். அப்போ ஒருத்தனை துன்புறுத்தணும் கூடிய நோக்கத்தில் அவன் செய்கிறான். அப்போ அது விகர்மம். அப்போ
அவங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் அது இந்த ஜென்மமாகவோ அடுத்த ஜென்மமாகவோ இருக்கலாம், அவங்களுடைய பலன்கள் கண்டிப்பாக வரும், தப்பவே முடியாது. இங்கே இன்னொன்று நல்ல கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமது கர்மாவோடைய விளைவுகள் நிச்சயம் நம்மை வந்தடையும்னு சொன்னேன், தப்ப முடியாதுன்னு சொன்னேன். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா என்னன்னா, முந்தைய பிறவியில் அவன் நற்செயல்களை செய்திருக்கான் இல்லையா? அப்போ அது நீங்கள் பாருங்கள், இடது பக்கத்தை பாருங்கள், இடது பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அதான் அவன் இப்போ ஹெவனில் இருக்கான். தட்ஸ் ஆல் இட் இஸ். ஹெவனில் இருக்கான், ஹெவன் மாதிரி. ஆனால் ஹெவன்னா இதை விட கொஞ்சம் இதாக இருக்கும், அது வேறு. இங்கேயும் இப்போ அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஹெவனில் போய் இன்னும் அவன் நிறைய பண்ணியிருந்தாம்னா ஹெவனில் போய் அனுபவிப்பான், இல்லை கொஞ்சம் பண்ணாம்னா இங்கேயே அனுபவிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் எல்லாருமே எப்படி இருக்க, கஷ்டத்தான் இருக்கும். அவனுக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கர்மங்கள் வந்து போயிட்டே இருக்கும், அவனோட கர்ம பலன்கள் வந்து போயிட்டே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லைன்னா அதுக்கு காரணம் முந்தைய பிறவி அல்லது பிறவிகள் நாம் என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது வீக்கரமாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? அதனால தான் வலது பக்கத்தை பாருங்க. அப்போ கர்ம வினைகளிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதனால தான் ஆண்டி அரசனாவதும் அரசன் ஆண்டியாவதும் காரணம் என்ன, அவங்களுடைய கர்ம விளைவுகள். அப்போ ஒருத்தன் வந்து சொர்க்கத்துக்கு போகிறான், இன்னொருத்தன் நரகத்துக்கு போகிறான், காரணம் இதுதான் இல்லையா? அப்போ அதைத்தான் என்னன்னா பிரேம விவரத்தாயில் அழகாக எழுதியிருக்கு. கபு ஸ்வர்கே கபு மர்த்தியே நரகவா கபு கபு தேவா கபு தைத்யா லகபோ தாசா பிரபு. அழகாக எழுதி வச்சிருக்குதுல்ல. சில நேரங்களில் ஜீவன் சொர்க்கத்துக்கு செல்கிறது, கபு ஸ்வர்கா. சில நேரங்களில் பூவுலங்களுக்கு கபு மர்த்தியனா இது இந்த உலகம். மற்றும் சில சமயங்களில் எங்கே நரக்கே வா கபு, சில சமயங்களில் நரகத்துக்கு போகிறது. சில நேரங்களில் அது தேவனாக பிறக்கிறது, கபு தேவா. இன்னும் சில நேரங்களில் கபு தைத்தியானா அசுரன் அர்த்தம், அசுரனா பிறக்கான். இன்னும் சில நேரத்தில் கபு தாசா சேவகனாக பிறக்கான், ஒரு சிறவந்தா பிறக்கான். இன்னும் சில நேரத்தில் அவன் எஜமானாட்டம் இருக்கான். பிரபுன்னா எஜமானின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படி இருக்கான், இன்னொருத்தன் இப்படி இருக்கான் இல்லையா? அப்போ இது எல்லாமே என்ன காரணம், கர்மங்களின் பலன்கள். அப்போ நாம் பார்த்துட்டு போவோம், இந்த தெருக்களெல்லாம் நீங்கள் வாக் பண்ணினா எங்கே பார்த்தாலும் அங்கங்கே கிடப்பாங்க பிச்சைக்காரங்களும் காலு கை இல்லாதவங்களும், இப்படி நிறைய கிடக்கும். அவங்களுடைய கர்மம் இது அவங்களுடைய கர்மம்னு பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். என்ன சொல்லுவோம், அந்த பார்த்து அவனோட கர்மத்தை இது பண்ணியா. ஆனால் நாம் என்ன சிந்திக்க தவறுறோன்னா அடுத்த பிறவியில் நாம் என்ன ஆக போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சில கர்மங்களை வச்சு நம்ம இந்த பிறவியில் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பிறந்திருக்கும். இனி அடுத்தால என்ன கர்ம இது பலனை நம்ம துறக்க போகிறோம், எடுக்க போகிறோம், அந்த மூட்டையை பிரித்து எடுக்க போகிறோன்னு தெரியாது. அதனால தான் சொல்லுது என்னது, அரசன் ஆண்டியாவதும் ஆண்டி அரசனாவதும். அப்போ இந்த பிறவியில் நாம் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா அடுத்த பிறவிலையும் நல்லா இருக்குன்னு நமக்கு கிடையவே கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒருவன் அரசனாக இருந்தான்னா அடுத்த பிறவி அவன் பிச்சைக்காரனாக தான் போகிறான்னா பாருங்க. ஏன்னா அவன் நிறைய அதர்மம் பண்ணியிருப்பான், இன்னும் பிச்சைக்காரன் தான் போவான், அடுத்தால கஷ்டப்படுவான். ஸோ இதை நாம் நினைக்கிறது கிடையாது.
அதில் ஏதோ சில சமயம் 2 பைசா போட்டுட்டு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பாட்டு போயிடுறோம். ஆனால் இனி நம்மோட பிறவியில் அடுத்த பிறவியில் இப்படி தான் இன்னொருத்தர் நமக்கு பைசா போடுவான்னு நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா, இதுதான் அறியாமை. அப்போ மனுஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதாவது கர்மங்கள் இப்போ நீ கர்மங்கள் சொன்னோன்னா அவங்களுக்கு கர்மம்னா என்னன்னு தெரியும், நம்ம பண்ணது பிறகு நம்ம அதோட பலன் வரும்னு தெரியும். ஆமாம், ஆனால் யூ ஹேவ் டு கோ டீப். அதை விட டீப்பாக போகணும். நமக்கு என்ன, நாம் ஏன் இப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணதுனால இப்படி வந்து பிறந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்குது, அதை திங்க் பண்ணது கிடையாது. வச்சுட்டு அதுக்கு பாட்டுக்கு டெய்லி நம்ம இன்றைக்கி நான் சரி இன்றைக்கி நான் வாழணும், நாளைக்கு வாழணும், இப்படி போகணும், இது தான் போயிட்டுருக்குமே தவிர நாம் திங்க் பண்ணதில்லை இல்லையா. அப்போ நாம் ஒருவரை வந்து இந்த 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 உலகத்தில் இந்த பிறவியில் அவமதித்தால் அந்த அவமானம் நமக்கு திருப்பி வரும். அது இந்த பிறவிலையும் வரலாம், அதுக்கு பின்னால் வரலாம். அது பரமாத்மாவோட இது. நாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இந்த பிறவியில் நாம் எதையோ திருடினால் இல்லது ஏமாற்றினால் பிற்காலத்தில் நாம் தான் ஏமாற்றப்படுவோம். அப்போ இந்த பிறவியில் நம்ம இன்னொருத்தரை துன்புறுத்தினால் அடுத்த பிறவியில் நாமே துன்பட வேண்டும். அவனே பிறந்து நமக்கு கஷ்டத்தை கொடுப்பான். அப்போ நமக்கு ரிலேட்டிவ்னு வர்றது யாருங்க? ரிலேட்டிவ் வந்து பெர்மனன்ட் கிடையாதுன்னு திருப்பி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சாஸ்திரங்கள் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் அவங்க ரிலேட்டிவ்ஸை வந்து பிறந்திருக்காங்க? நம்மங்களுக்கு கஷ்டங்களையோ இல்லை துன்பங்களையோ இன்பங்கள் கொடுக்குங்க வருவாங்க, அவங்களும் வருவாங்க. ஆனால் மோசமாக அநேகமாக என்ன ஆகும், ரிலேஷன்ஸில் என்ன வருது, துன்பங்கள் தான் வரும். நாம் அவங்களுக்கு முன்னால் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு அவங்க திருப்பி நமக்கு இங்கே வந்து பிறந்து இங்கே வருது. இதை நினைக்கணும் என்றைக்குமே. அதனால தான் ரிலேஷன்ஸுக்கிட்ட வந்து ரொம்பவும் நீங்கள் என்ன அட்டாச் பண்ணக்கூடாதுங்கிறது. டியூட்டி இருக்கே தவிர டியூட்டியாக எடுத்துக்கணுமே தவிர நாம் அதுக்கு மேலே அட்டாச்மெண்ட் பண்ணோம்னா நாம தான் பிரச்சனை. திருப்பி பழையபடி இதே தான் வந்து போகிறோம். நாரத முனிவரோட ஏதோ ஒரு ஸ்டோரியில் வரும். இப்படி தான் ஒருத்தர் ஒரு வயசானவர் என்ன பண்ணோம், அவரோட ரிலேட்டிவ்ஸில் வந்து நல்ல என்ன ரொம்பவும் அட்டாச்சு இறந்து போனார். அங்கே என்னென்னா அவர் அங்கே வெளியே போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. என்ன பண்ணாராம், அவ்வளோ அட்டாச்மெண்ட்னால அந்த வீட்டிலையே உள்ள பேஸ்மெண்ட்டில் கீழே உள்ள பேஸ்மெண்ட்டில் பக்கத்தில் ஒரு பாம்பாக வந்து பிறந்துட்டு பாம்பாக இருந்துட்டு அவங்களுடைய மகன்கள் அவங்களோட பேர குழந்தைகள்லாம் அங்கங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கேட்டு ஆனந்தமாக இருந்துகிட்ருக்குமா. ஒரு நாள் என்னாச்சு, நாரத முனி பார்த்தார், இவனு எப்படியா ஒன்று கொடுக்கணும்னு பார்த்து நேர வீட்டில் போய் அங்கே இது பண்ணி, ஓ பசங்களா, உனக்கு வீட்டில் பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லையே, நாங்கள் பார்க்கலையே. உங்கள் பேஸ்மெண்ட்டில் பாம்பு இருக்குது, அது நீங்கள் பாருங்க அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, எல்லாம் பார்த்தான்னு கம்பை எல்லாம் எடுத்துகிட்டு நேராக போய் பேஸ்மெண்ட்டில் பார்த்தோம்னா அந்த பாம்பு கிடக்குங்க, பெரிய பாம்பாக கிடக்கு. உடனே அந்த பாம்பை நினச்சிட்டு, ஓ என்னோட பையன், என்னோட மகன், என்னுடைய பேர குழந்தைகள் ஓன்னு சுற்று போய் அவனுக்கு தெரியுமா என்ன இது, எடுத்தான் மம்பட்டி எடுத்தான் விதை எடுத்தான் வெட்டி அந்த இடத்துல பாம்பை காலி. அவன் துடிச்சிட்டு கிடக்கான், என்னோட ரிலேட்டிவ்ஸே என்ன கொல்றாங்களே. என்ன ரிலேட்டிவ்ஸ்? ஜீவனுக்கு அந்த ஆண்டவனை தவிர வேறு எந்த ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடால நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய புத்தி ப்ராப்ளம், பிக் மிஸ்டேக். ஆனால் டியூட்டி இருக்குது, அவங்கள பார்க்கணும், அவங்கள எல்லாம் பண்ணக்கூடிய டியூட்டி உனக்கு இருக்குது. ஏன்னா நீ இந்த இதில் உன்னுடைய டியூட்டி வந்து நீ கர்மமாக பண்ணணும், ஆனால் அட்டாச் இல்லாமல் பண்ணணும். நம்ம போக அதை பற்றி பார்ப்போம். அப்போ நம்ம முக்கியமாக இதெல்லாம் எப்போவுமே நினச்சி பார்க்கணும். நாம் யார், நம்ம எங்கே போவோம், அடுத்த பிறவி என்னவாகும், இது நினச்சி பார்க்கலன்னா அந்த என்ன விலங்குக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அப்போ இனிமேல் இது வரைக்கும் கர்மத்தை பற்றி பார்த்தோம், கர்ம பலன்களை பார்ப்போம் இனிமேல். இது ரொம்ப முக்கியமான சாப்டர், முக்கியமானது, நல்லா கவனிங்க. கர்ம பலன் வந்து 4 விதமாக பிரிக்கலாம். எது? வர்த்தமான கர்மா,
நான் இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மமும் அதனுடைய பலனும். இப்போ நம்ம என்ன கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் எல்லாம் உட்காந்து அப்படியே என்ன அது இது வந்து கீதையில் உள்ள ஏதோ கீதையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது என்ன கர்மம்? சூக்கர்மம். அப்போ இது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. வர்த்தமானா நடந்துகிட்டு இருக்கக்கூடியது, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது வர்த்தமான. அப்போ வர்த்தமானா இது அந்த கர்மமும் அதோடைய பலனும் சேர்ந்து. நான் முதல்ல சொன்னேன், கர்மம்னா செய்தல் மட்டும் இல்லை, அதோட பலனும் சேர்ந்து தான் கர்மானி பேர். ஆகமின்னா என்னன்னா செய்ய போகும். நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்ச போகிறோன்னா நீங்கள் ஒரு பிளான் இருக்கும் அடுத்தால, எனக்கு அங்கே போய் வந்து எனக்கு அவனை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும், அவன் இது பண்ணணும், அது எனக்கு பண்ணணும், இது பண்ணணும்னு இருக்கும். ஆகமின்னா நீங்கள் செய்ய போகிறீங்க, அது டிசைடட். நீங்கள் டிசைடர், அதாவது சீக்கிரமே செய்ய போகிறீங்க. கடைசி நேரத்தில் ஒருவேளை மாற்றலாம், ஆனால் இது வந்து நிச்சயமாக செய்ய போகிறீங்க. அது ஆகமி கர்மானி பேர். சஞ்சித கர்மம்னா இது ரொம்ப முக்கியமானது. சஞ்சித்த கர்மம்னா இது வரைக்கும் உள்ள முன்னால் உள்ள அவ்வளவு பிறவிகளையும் அந்த அந்த கர்ம பலன்களுடைய சேர்க்கை. இது பலனுடைய சேர்க்கை, கர்மம் இல்லை. இது வந்து சஞ்சிதன்னா கர்ம வந்து பலன்கள். பெரிய மூட்டைன்னு நினச்சிக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் தலையில் ஒரு பெரிய மூட்டை இருக்குது, அதுக்குள்ளே சின்ன மூட்டையாக இருக்குது. ஒவ்வொரு மூட்டையாக ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு மூட்டையை நம்ம எடுத்து அதை அதில் கஷ்டங்களும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு மூட்டை. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மூட்டைக்குள்ளே கட்டி நம்ம தலையில் வச்சுக்கிட்டே இருக்கும், சுமந்துட்டே இருக்கும். ஒரு பிறவிலிருந்து அடுத்த பிறவி கொஞ்சம் மூட்டையை நம்ம தூர போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் மூட்டையை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பிறவியில் பண்ண கர்மங்கள் இது ஆட் ஆயாச்சு. அதான் சஞ்சிதான்னா என்னென்னா முன்னால் செய்த பலன்கள் சேர்க்க இருந்துகிட்டே இருக்குது, இப்போ பண்ணக்கூடிய செயல் இதெல்லாம் அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் 4வது என்னென்னா பிராரப்தன்னா இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம பலன்கள் பிராரப்தன்னு பேர். என்ன பார்த்தேன்? இப்போ இந்த பிறவியில் நம்மன்னா இன்னும் இப்போ இல்லை, வந்துகிட்டே இருக்கும். அது இருக்குது, பழுத்த பழம் அப்படியே பழம் பழுத்துட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் பழம் பழுத்துட்டே இருக்குது. அது நம்ம கர்ம பலன் மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான் பிராரப்தா. இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக போகலாம். வர்த்தமான கர்மம்னா நாம் இப்போது செய்து கொண்டிருக்கும் கர்மமும் அதனால் வரக்கூடிய பலனும். அந்த கர்மம் சுகர்மாவாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், இடது பக்கம் பாருங்கள், ஒரு வயசான பக்தருக்கு அவர் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுறாரு. அது வந்து சுகர்மம். வலது பக்கம் என்ன நடக்குது? ஒரு திருடன் வந்து இது பண்ணான், ராப் பண்ணுறான், அவன் ஸ்நாச்சிங் த பேக். அது வந்து என்னது? தட் இஸ் அ வீக்கர்மா. அதாவது என்னது? மோசமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது வந்து வீக்கர்மம். அது ஆக்கர்மம் இல்லை, அது வீக்கர்மம். அப்போ பண்ணக்கூடிய இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கோம், எங்கே போகும்? அது வந்து வர்த்தமான சஞ்சித கர்மத்தில் போய் எல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வர்த்தமான கர்மங்கிறது இப்போ பண்ணுறது வர்றது. ஆகமி கர்மம்னா பாருங்கோ, இந்த படத்தை பாருங்கோ, அவன் கரெக்டாக இப்போ அந்த 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 மானை வந்து கொல்லுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கான். அதாவது நிகழப்போகிறது. ஆகமி நிகழப்போகிறது, ரெடி டு டூ இட். ஆனால் ஆகமி கர்மாவில் ஒன்று என்னென்னா, கடைசி நேரத்தில் ஒருவன் அதை தவிர்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பலராலும் அப்படி தவிர்க்க முடியாது. அது ஏன்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நீங்கள் செய்யத்தான் போகிறீர்கள். அப்போ இந்த மானை நோக்கி எய்ய தயாராக வில்லில் வந்து அப்படியே பூட்டு அம்பு இருக்குது, ரெடியாக இருக்குது. இருந்தாலும் அந்த நபரை வந்து ஒருவேளை தடுக்கிறதுக்கு ஒரு தருணம் இருக்குது. ஆனால் அநேகம் அது இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒன்று போகிறீங்க, நாங்கள் இன்றைக்கி நான் பேங்க்கில் போய் நான் பணம் எடுக்கணும், இல்லை ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், எதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க. இடையில ஏதாவது ஒரு தடங்கல் வருது, இல்லை இப்போ பேங்க்கு க்ளோஸ்டு, இல்லைன்னா சம்திங் வருதுன்னு வச்சுங்க, அது அந்த ஆகமி கர்மா வந்து நடக்காமல் இருக்குது, பின்னால் நடக்கும். அப்போ ஆகமின்னா நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ அதோட விளைவு எங்கே தான் போகும்? எல்லா விளைவிலையும். அந்த போனதில் நான் இப்போ போட்டோம் இல்லையா, எனது வர்த்தமான கர்மா,
ஆகமி கர்மம் இதோட விளைவு எல்லாம் எங்கே தான் போயிட்டே இருக்கும், அந்த மூட்டையில் தான் போயிட்டே இருக்கும் எல்லாம். சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மான்னா அது கர்மம் பண்ணக்கூடியது எதுவும் இல்லை, அவ்வளவு பலன்கள் இருக்குது அந்த மூட்டையில். அப்போ அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிறவியில் என்ன ஆகும், அப்படி பழுக்கும். இந்த பிறவியில் என்னென்ன மாதிரி நீ பிச்சைக்காரனாக போக போகிற, இல்லை நீ இப்படி கஷ்டப்பட போகிற, ஃபேமிலியில் மாட்ட போகிற, உனக்கு இது கிடையாது, இது வராது, இதெல்லாம் அந்த ஒவ்வொரு மூட்டையிலே இருந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் என்ன 3 நான் சொல்லியாச்சு. வர்த்தமான கர்மா, ஆகமி கர்மா, இனி அடுத்தால சஞ்சித கர்மா. இதுதான் இந்த மூட்டை நான் சொன்னது. சும்மா நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக வேண்டி. ஒவ்வொரு ஜீவனும் பத்த ஜீவனும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் பெரிய மூடையை இப்படி என்ன போயிட்டு அப்படி சுமந்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு உள்ள என்ன இருக்குது, சின்ன சின்ன மூடை இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன மூடையும் ஒவ்வொரு பிறவியில் அப்போ அதை திறப்பாங்க. அதில் பார்த்தோம்னா நல்ல பழமும் இருக்கும், ஸ்வீட்டான பழமும் இருக்கும், கசப்பான பழமும் இருக்கும். என்ன அர்த்தம், ஸ்வீட்டான பழம்னா அதாவது என்னது, அவங்க லாபம் இல்லை சந்தோஷம், இல்லை எனது கசப்பான பழம்னா கஷ்டங்கள்னு அர்த்தம். ஒவ்வொரு மூட்டையிலையும் இருக்கும், மிக்ஸாக தான் இருக்கும். எப்போவுமே ஃபுல்லாக ஒருத்தனுக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே எப்போவுமே இதாக இருக்காது. எல்லாம் கஷ்டமும் லாபமும் கஷ்டமும் என்னது மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதில் இன்னொன்று நான் என்ன சொன்னேன், 3வது சஞ்சித கர்மம் சொல்லியாச்சு. இது 4வது என்ன சொன்னேன், பிராரப்த கர்மம்னு இன்னொன்று இருக்குது. அப்போ இந்த பிராரப்த கர்மங்கிறது சஞ்சித்த கர்மத்தில் உள்ளது. அது பழுக்குன்னு அர்த்தம், பழுக்கும்போது அது இந்த பர்டிகுலர் லைஃப்பில் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியது ஒரு மூட்டை. அந்த மூட்டைக்கு பேர் தான் அது பழுத்து போயிடுச்சு, அந்த மூட்டை பழுத்துது. அதான் பிராரப்த கர்மாங்கிறது, பழுத்த நம்மளுடைய கர்ம பலன்கள். அப்போ ஒரு பழம் பழுத்து விட்டாச்சுன்னா எப்போ வேணாலும் விழும் இல்லையா. அப்போ பிராரப்த கர்ம பலன்களை ஒரு பெரிய பழம் மரம் அப்படின்னு நினச்சிக்கலாம், அந்த மாதிரி நினச்சிக்கலாம். அது ஒவ்வொரு நேரத்துலையும் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மாதம் இப்படி ஒவ்வொன்றா பொத்துன்னு ஏதாவது விழுந்துகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். நாம் நினச்சிட்டு இருப்போம் இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னொன்று அடுத்தால டக்குன்னு வரும். இப்போ பாருங்க, ஒரு காற்று வந்தால் நம்ம அந்த பழம் அப்படி விழும், ஆனால் எப்போ விழுன்னு நமக்கு தெரியவும் தெரியாது, ஆனால் விழும். அது டெமி காட்ஸ் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது, எப்போ விழணுங்கிறதெல்லாம். ஓவர்சீஸ் பண்ணுறது தான் யார், பரமாத்மா. ஆனால் அவங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் அவங்க தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ பரமாத்மா தான் இன்சார்ஜ். இப்போ நான் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு பிராரப்த கர்மான்னு சொல்கிறேன். ஒருத்தன் டக்குன்னு இன்றைக்கி ஆள் அவுட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் சும்மா தான் இருக்கான் வீட்டில், அவன் சும்மா இருக்கான், ஒன்றும் இல்லை. அவன் பாட்டு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த பிராரப்த கர்மா இப்படி பழுத்து விழ ஆரம்பிக்க அன்னைக்கு என்ன ஆகுது, அவனுடைய ஃப்ரெண்டு கூப்பிடான், வீட்டுக்கு உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னோட வீட்டுக்கு உனக்கு தெரிஞ்சவன் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கான், நீ வந்து பார்க்கணும், அவர் பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படிமா. இவனுக்கும் என்னோட பழைய ஃப்ரெண்டாச்சே, ஓகே, எனக்கு நான் இப்போ வர முடியாது, நீ என்னை பிக்கப் பண்ணுவியாம்மா. எனக்கு கார் கிடையாதோ இன்னும். அவன் உடனே என்ன பண்ணுவான், அவன் நண்பர் சவாரிக்கு வருவான், சரின்னு காரில் பிக்கப் பண்ணுறான். அவர் காரை ஓட்டுறாரு, நீங்கள் அதில் உட்காந்து பயணம்தான் செய்துட்ருக்கீங்க. திடீர்னு ஏதோ ஒரு ட்ரக்கு வருது, காரை தாக்குது, கார் சுத்தம், நீங்கள் இறந்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த நண்பர் தப்பி விடுகிறார். ஏன் அப்படி? அந்த பிராரப்த கர்மம் கரெக்டாக நின்றுது, முடிஞ்சு நடந்தாச்சு. அப்போ நமக்கு பிராரப்த கர்மா எப்போ பழுத்து விழும்னு நமக்கு தெரியாது, நாம் நினைக்கவும் முடியாது. அப்போ எதுக்கு இந்த கர்மங்கள் நீ கேட்கலாம், எதுக்கு நான் இப்படி இந்த உலகத்தில் இப்படி கர்மங்களில் கஷ்டப்படுறேன்? அதைத்தானே நம்ம ஆச்சாரியர்கள் சொல்ல வந்தது. நீ கர்மியாக இருக்காத பக்தனாக வருது. கடைசியில் நம்ம அப்படி தான் முடிக்க போகிறோம். கீதையில் எல்லாமே கிடைக்கல, அங்கே தான் வரும். இனி இன்னொன்று நல்லா பாருங்கோ, அந்த எக்ஸாம்பிளில் அவன் உங்களை சவாரிக்கு
கூப்பிட்டவன் அவன் பிழைச்சிட்டான், இவன் போய் அவுட் ஆகியிருக்கான். அப்போ எப்படி அந்த அந்த பிராரப்த கர்மா கரெக்டாக அந்த ஆளை போய் டக்குன்னு பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நம்ம இது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட். பரமாத்மா தான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறதே. அப்போ ஒரு கர்ம வினையின் பலன் ஒருவருக்கு சென்றடைய வேண்டியன்னு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தவறாது. எப்படி தவறாதான்? எப்படி தவறாது? ஒரு கண்ணுக்குட்டி எடுத்துக்கோங்க. அது என்னென்னா கண்ணுக்குட்டியே ஒருத்தன் அப்படியே தூக்கிட்டு வேலை எதுக்கோ வெளியே கொண்டு போயிட்டான். இது வந்து பெரிய இது எனது க்ரௌட் ஆஃப் கவுஸ், நிறைய மாடு ஒரே கலர் பாருங்கள், எல்லாம் ப்ரௌனாக தான் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ப்ரௌன் கலர் பசுமாடுகள். கன்றுக்குட்டியை வெளியே போயிடுத்து இங்கே கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு இங்கே வந்து விடுறாங்க. ஆனால் விடும்போது நமக்கு தெரியாது அந்த கண்ணுக்குட்டி எந்த பசுக்கு சொந்தம்னு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. கண்ணுக்குட்டி அப்புறம் இவ்வளோ பசுமாடு, எவ்வளோ ஆயிரக்கணக்கான பசுமாடுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கண்ணுக்குட்டி கொண்டு விடுங்க. அந்த கண்ணுக்குட்டி எப்படி பாருங்க, கண்ணுக்குட்டிக்கு கரெக்டாக அதோட தாயை நோக்கி தான் அது ஓடும். நீங்கள் பார்த்தீங்களா, அது தாய் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக அது கண்டுபிடிச்சிடும். இதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை வந்து ஒரு கர்ம பலன்னு நினச்சிக்கோங்க. இந்த கர்ம பலன் வந்து பர்டிகுலர் ஒரு ஜீவன்கிட்ட தான் போய் அடிக்கணும். போய் தாக்கணும்னா கரெக்டாக அந்த ஜீவனை தான் போய் அடிக்கும். அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன். நம்ம சாஸ்திரங்களில் கிளியராக எழுதிருக்கு. இந்த கர்மமும் கர்ம வினை பலன்கள் இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு பகவான் சொல்கிறாரு. அவ்வளவு சொபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அப்போ நாம் பண்ணக்கூடியதெல்லாம் எப்படி ரெக்கார்டு, எங்கே சிஸ்டம் அப்படி எப்படி போகுதுன்னா, பரமாத்மா தான் நம்மளோட கர்மங்களுடைய சாட்சி. ஒவ்வொரு ஜீவன்லையோட இதயத்தில் பரமாத்மா இருந்திருக்கிறார். எப்படி ஜீவாத்மா வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய 2 பறவைகளை போலன்னு உபநிஷத்தில் எழுதியிருக்கு. அப்போ ஜீவாத்மா வந்து கர்மங்களை பண்ணுகிறது, பரமாத்மா வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு? பரமாத்மாவுக்கு நிறைய வேலை உண்டு. சிலது நான் சொல்கிறேன். சாட்சியாக இருப்பது அவர், கர்ம பலன்களை வழங்குவோர் அவர், உள்ளே இருந்து துணைவராக இருப்பவர் அவர், கனவுகளை உண்டு பண்ணி செய்தி கொடுப்பவர் அவர், கர்ம பலனின் பிரகாரம் நினைவாற்றலை அளிப்பவர், அது மட்டுமில்லை கர்ம பலனின் பிரகாரம் அறிவை அளிப்பவர், மறதியை உண்டாக்குபவர், சைத்திய குரு, உள்ளே குருவாக இருந்து உங்களுக்கு குருவை கொடுக்கக்கூடியவர். குரு மற்றும் சாதுக்களோட இணைக்கிறது அவர் தான். நம்மளுடைய சுக்ருத்தியை பொறுத்து அவர் இந்த குருவுக்கிட்ட வந்து விட்டுறாரு. பிரம்மாண்ட பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு பிரசாதே பாயா பக்தி லஜா பீஜா. என்ன அர்த்தம்னா, இப்படி பிரம்மாண்ட போயிட்டு இருக்கும்போது இவர் அந்த நம்மளோட சுக்ருத்தி அப்படி சேர்ந்துட்டே இருக்குது. அந்த சுக்ருத்தி தகுந்தவாறு அந்த பரமாத்மா வந்து ஒரு குருவை அனுப்பி விடுறாரு. அவ்வளோதான். அவரோட வேலை முடிஞ்சு, குருவை அனுப்பிவிட முடிஞ்சு, வேற ஒன்றும் பண்ண மாட்டார். அப்புறம் ஆன்மீக புத்தியை கொடுக்குறாரு கொஞ்சம். அப்புறம் அறியாமையை நீக்கிறாரு. பஞ்சபூதங்களை எல்லாம் மேற்பார்வைப்படுறது அவர் தான். ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் பிரவேசித்தவர் அவர். ஒவ்வொரு அணுவிலையும் அவர் இருக்கார். ஒவ்வொரு இதயத்திலையும் இருப்பார். அது மாதிரி உயிர்கள் வந்து பயணங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு பிறவி போய் அடுத்த பிறவி இப்படி கோடிக்கணக்கான பிறவிகள் போடிக்கிட்டு இருக்குது. கூடாலேயே அவர் பயணத்திலையும் போய் அப்படியே சேர்ந்துட்டு போயிட்டுருக்காரு. கடைசியில் எனது மோட்சம் அடையும் போது அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே, இது இன்னொரு டாபிக் தனியாக சொல்லி கொடுக்குறேன். அப்போ மறுபிறவியை அளிப்பவர் இவர் தான். கர்ம சூழ்நிலைகளை உண்டு பண்ணுபவர் இவர் தான். எந்த நேரத்தில் அவன் வந்து இந்த காரை கொண்டு வந்து ஒன்றை தூக்கி வந்து கொண்டு போய் மோத வைக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் தான் பிளான் பண்ணுது, நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இந்த கர்ம வினைகள், அதாவது கர்ம பலன்களை கரெக்டாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பண்ணி வச்சு கரெக்டாக கொண்டு பண்ணுறது அவர் தான், பரமாத்மா தான். ஓகே, அப்போ கர்ம பலனின் பிரகாரம் அவர் தான் கஷ்டங்களை கொடுக்கிறார்,
நம்மளுடைய ஆசைகளையும் எது பதிலளிக்கிறார், ஆசைகளுக்கும் அது அவர் கொஞ்சம் பண்ணுறாரு, ஆன்மீக புத்திக்கும் கொஞ்சம் வழிகாட்டுறாரு, யோகிகளுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னை அப்படியே காணிக்கிறார். ஆனால் முக்கியமான ஒன்று, இவர் ஜட்ஜ் மாதிரி. நம்மக்கிட்ட ஒன்றும் அஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஜட்ஜிக்கு உங்ககிட்ட வந்து அஃபெக்ஷன் இருக்கா என்ன? அப்போ பரமாத்மாவை யாராவது ஒருத்தர் வந்து வணங்குறாங்கன்னா முட்டாத்தனன்னு அர்த்தம், ஜட்ஜியை வணங்குறான்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சில பரம்பராவில் பரமாத்மா பரமாத்மா பரமாத்மாங்க. நோ, நம்ம வந்து பரமாத்மாவை எட்டியே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவர் பாரபட்சமின்றி நீதியை வழங்குபவர். கர்ம வினைகளுக்கான பலன்களாகிய நரகத்தையோ அல்லது சொர்க்கத்தையோ வழங்கும் ஒரு கண் கட்டப்பட்ட நீதிபதியை போன்றவர் பரமாத்மா. ஏன்னா ஒவ்வொரு பரமாத்மா தான் நம்ம உள்ளே இருக்காரு, எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு எல்லாம் ரெக்கார்டு. அவ்வளோ அங்கே ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் டைரெக்டாக எங்கே போகுது, சித்திரகுப்தாவுக்கு போகுது. ஒவ்வொரு இதயத்துலேயும் அவர் ஒரு ரெக்கார்டர் போட்டு அவர் இருக்கார். இருந்துட்டு அவர் ஏஜென்ட் மாதிரி. இந்த ஏஜென்ட் அங்கே நம்ம பண்ணுறது அவ்வளோ, நம்ம திங்க் பண்ணுறது கூட அங்கே போயிடும். நம்ம திங்க் பண்ணுறது, நம்முடைய திங்கிங் செயல் எல்லாத்துக்கும் எல்லாம் அவருக்கு போயிடும். அவர் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்போ நம்ம இங்கே உள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இது நமக்கு தெரியாது. அங்கே இங்கே ஒரு கேமரா இருக்குது, ஒரு செக்யூரிட்டி கேமரா உள்ளே இருக்குங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகிரும், திங்க் பண்ணுறதையும் ரெக்கார்ட் ஆகிரும். இது சித்திரகுப்தனுக்கு போயிடுறாங்க. அதை வச்சு யமராஜர் வந்து தீர்ப்பு அளிக்கிறது. ஆக்சுவலாக இப்போ பரமாத்மா தான் உண்மையிலே தீர்ப்பு அளிக்கிறது, யமராஜா வழியாக. நரகங்கள் சொர்க்கங்கள் இந்த பரமாத்மா வந்து நாம் வழிபடக்கூடிய ஒரு 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 ஏன்னா அந்த அந்த பகவானுடைய பிரமாணம் கிடையாது. ஏன்னா இவருக்கு அது ஒன்றும் கிடையாது, நத்திங். பக்தி அவர்கிட்டலாம் உண்டு. பக்தியை வச்சோம்னா அவர் என்ன இது அவரோட வந்து ஏன்னா ஜட்ஜி, அவர் நீதிக்கு புறம்பாக பண்ண முடியாது. ராமரை மாதிரி ஒரு இப்போ ஹனுமான் கூட ஏதாவது தவறாக பண்ணார்னா ஹனுமானே வச்சு இது பண்ண போகிறாரு, பண்ணதாட்டு வருது இல்லை. அப்போ நமக்கு அப்படி கிடையாது, நம்ம ரூட்டு அந்த மாதிரி வராது. அது இன்னொரு டாபிக். இந்த பரமாத்மா ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் இருக்கிறார். ஜீவன் உண்ணக்கூடிய ஆகாரங்களை அவர் தான் ஜீரணம் பண்ணுறது. நாம் வந்தாங்க எனக்கு நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ பிரெட் சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ இது சாப்பிட்ருக்கேன், எனக்கு இவ்வளோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொஞ்சம் அங்கே சுரக்கணும், கொஞ்சம் அங்கேருந்து கணையத்திலேருந்து கொஞ்சம் கணைய நீர் வரணும், இதுலேருந்து இப்போ நாமளாக பண்ணிகிட்ருக்கோம். அதோட சத்தை எடுத்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஹார்ட்டை அடிச்சுட்டே இருக்கணும், அப்போ லங்ஸு சுவாசிக்கணும். நாம் என்ன நினச்சா நான் இப்போ சுவாசிக்கணும், நான் தான் சுவாசிக்கணும், நாமளாக பண்ணிகிட்டு இருக்கோம். நைட்டெல்லாம் நீங்களாக சுவாசிக்கிறீங்க. இது கரெக்டு. நான் இப்படி இத்தனை இதில் இப்படி நான் சுவாசிக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் கண்ட்ரோலே, உங்கள் கண்ட்ரோலே இருக்குது, அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவர் தான் நோய்களை உண்டு பண்ணதும் அவர் தான், நோய்களை அகற்றுவரும் அவர் தான். இந்த நம்ம இதில் உடல்லையே ஒரு வியாதி வந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக அதோட நேரம் எங்கேருந்து என்ன ஒயிட் செல்ஸ் எல்லாம் அனுப்பி அதை சுற்றி பண்ணி ஃபைட் பண்ணி எல்லாம் பண்ணி நாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. யார் பண்ணுறாப்போ? அவ்வளவும் பரமாத்மா. நோயை உண்டு பண்ணுவதும் அவர் தான், நோயை அகற்றுவதும் அவர் தான். அப்போ பரமாத்மா இல்லாத இடம் இந்த ஜட உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் பரமாத்மா, நான் சொன்னேன் இப்போ போர்டை பார்த்துருங்க, ஜட உலகத்தில், ஆன்மீக லோகத்தில் அங்கே கிடையாது. அப்போ ஒரு ஜீவன் வந்து இப்போ மேலே போகுதுன்னு வச்சுக்கோ, ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது பரமாத்மா கிடையாது. பரமாத்மா எப்போ வருவார்? கீழே இங்கே வந்து ஜீவனாக பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படி போயிட்டு ஜென்மமாக போயிட்டு இருக்கும்போது கூடவே வந்துட்டு இருப்பார். நீ கடைசியில் மோட்சம் அடைகிற வரைக்கும் அவர் வருவார் கூடாது. அதுக்கப்புறம் இது அவரோட டியூட்டி. பகவானுடைய அனுக்கிரணத்தினால தான் அவருடைய அந்த ஒரு சின்ன பரமாத்மாவை அவர் அனுப்பியிருக்காரு. பரமாத்மானா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? பரமாத்மானா யார்? எத்தனை பரமாத்மா இருக்கார்? எத்தனை ஜீவன்கள் இருக்குது? அதாவது கணக்கற்ற ஜீவாத்மா இருக்குது. அப்படின்னா கணக்கற்ற என்ன பரமாத்மா உண்டா என்ன? இது ஒரு பெரிய கொஸ்டின். நிறைய பேர் தெரியாது, இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. பரமாத்மா ஒருத்தர் தான். அந்த பகவான் கிருஷ்ணருடைய பிரதிபிம்பம். சூரியன் மாதிரி ஒரு பெரிய அது மாதிரி நினச்சிக்கோங்க. பகவான் தான் மூல ஆதாரம்.
பிரம்மங்கிறது வந்து அவருடைய பேரொளி வடிவம், அவருடைய வரக்கூடிய தேஜஸ் தான் பிரம்மம். பரமாத்மானா ஷீரோகதாய் விஷ்ணு வேறு யாரும் இல்லை, அந்த பகவானுடைய ரிஃப்ளெக்ஷன். எதில் ரிஃப்ளெக்ஷன்? பிரம்மத்திலேயே ரிஃப்ளெக்ஷன் ஆகி பரமாத்மா வர்றார். அவரோட இது ஆனால் ரிஃப்ளெக்ஷன். இதனால்தான் எப்போவுமே ஜட உலகத்தை தாண்டியாச்சுன்னு அது பிறகு கிடையாது, அவர் அங்கே வராது. நம்ம ஜீவன்களுக்காக வேண்டி மட்டும்தான் வாரது இப்போ. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ பரமாத்மானா ஏதோ ஒரு அதை வச்சுட்டு நம்ம இதில் ஹார்ட்டுக்குள்ளே அப்படி ஒரு இருக்காரு, ஜீவன் வந்து இப்படி கும்பிட்டு இப்படி கிடையாது. நோ, இட்ஸ் திஸ் இஸ் அந்த மாதிரி எழுதலை, சாஸ்திரத்தில் அப்படி எழுதலை. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் தூங்கிட்டு இருக்கார். ஆக்சுவலாக யார்? பரமாத்மா தூங்கிட்டு இருக்கார். ஆனால் ஒருத்தனுக்கு ஆன்மீக விழிப்புணர்ச்சி வந்துடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவார்? அவர் எழுந்திருந்து இவனுக்கு இனி ஒரு குருவை கொடுக்குறேன். ஆனால் அதே சமயத்தில் நாம் பண்ணலை, ஏன்னா அவ்வளவு கர்மங்களுடைய இது நற்கர்மங்கள், ஏன்னா சுகர்மா பீகர்மா, இதை விட பலன்களை கொடுக்கறது அவர் தான். ஜட்ஜி, பிளைண்ட் ஜட்ஜி, தூக்கி தூக்கி போட்டுருவார். நீ நரகத்துக்கு போனால் அவ்வளோதான், முடிஞ்சு. எனிவே, இப்போ நம்ம வந்து 4 விதமான பலன்கள்னு பார்த்தோம் இல்லையா? வர்த்தமான, இப்போ செய்யக்கூடியதுக்கு, ஆகமி, செய்ய போகிறதுக்கு, சஞ்சிதங்கிறது அது ஒரு மூட்டை மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டே இருக்குது. இப்போ என்னென்னா பிராரப்தங்கிறது இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடியது. அப்போ இந்த பிறவியில் அனுபவிக்கும் பலன்கள் வந்து அது சப்ட்ராக்ஷன், அது மைனஸ். ஆனால் வில் பி டூயிங் மோர் கர்மா. இந்த இதில் வந்து நிறைய கர்மா பண்ணுறோம், அது ஆட் ஆகிடும். அப்போ எங்கே போகுது? நம்ம இதில் என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய இது கர்ம பலன்களை விடவும் ஜாஸ்தியாக நம்ம பண்ணோம்னா இந்த மூட்டை பெருசாக தான் ஆகிட்டு இருக்கோம். இதுதான் பிரச்சனை. அதனால தான் பகவான் சொல்கிறாரு சம்சார சாகரம், நீ இதுலேருந்து தாண்ட முடியாதுன்னு. காரணம் இதுதான். நம்ம கர்மங்களை வந்து இது பண்ண மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய என்ன சொன்னேன்? 4 விதமான கர்ம பலன்கள் உண்டுன்னு சொன்னேன். வர்த்தமானா இப்போ நாம் செய்துட்டு இருக்கக்கூடிய செய்துட்டு இருக்கக்கூடிய கர்மத்தில் கர்மமும் அதனுடைய பலனும் சேர்ந்து தான் வர்த்தமானான்னு பேர். அது நம்ம எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும் வர்த்தமான. அதெல்லாம் அப்போ வர்த்தமானா இப்போ நம்ம கரண்ட்லி நம்ம இப்போ பண்ணக்கூடியது. அது ஆகமினா செய்ய போகிறோம், அது டிசைடட். ஆகமின்னா ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா நம்ம நிச்சயமாக செய்ய போகிறோம், ஏன்னா நம்ம அதை டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் அது ஒரு வேளையில் சில சிந்தமில் மாறலாம். நம்ம என்ன பண்ணால் ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட போகிறான், அவன் டிசைட் பண்ணிட்டான் இவனை கொல்ல போகிறான்னு சுட்டு பண்ணுறான். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு வேளையில் அவன் வந்து மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதான் ஆகமின்னா செய்யது போகிறது தான். அப்போ அவன் ட்ரிகரை இழுத்துட்டாம்னா என்ன அர்த்தம்? அது வர்த்தமான ஆயிடும். ஆகமியிலேருந்து வந்து அப்புறம் வர்த்தமானம் ஆகுது. அது அப்புறம் அது எங்கே சேருது? சஞ்சித கர்மத்தில் போய் சேருது. புரியுதா? அப்போ இந்த சஞ்சித கர்மா வந்து பெருசாகிட்டே இருக்கும். அப்படியே பெருசாக ஆகணும் இல்லை, அது அந்த மூட்டைக்குள்ளே வர்த்தமான கர்மா ஆகமி கர்மா வந்து அப்புறம் வர்த்தமானம் ஆகும்போது இப்படி இந்த செய்யக்கூடிய கர்மங்கள் அப்படி செய்ய 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 சஞ்சித்த அந்த மூட்டைக்குள்ளே போயிட்டே இருக்கும். இதோட பலனுடைய சேர்க்கை தான் இது. அப்புறம் ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம அனுபவிக்கிறக்கூடிய அதைத்தான் பிராரப்தன்னு பேர். அவங்க ஒருத்தன் வந்து சேன் பண்ணோம்னா, நான் இது ஃபுல்லாக போக முடியாது இன்னைக்கு. ஒருத்தன் சேன் பண்ணும்போது என்ன பியூட்டின்னா, இந்த கர்மங்கள் அவ்வளோ அடிபடும், ஆனால் மெதுவாக போகும், உடனே போகாது. ஆனால் இது அவ்வளோத்தையும் எல்லாம் பண்ணாமல் நம்ம மூட்டையை முதல்ல எரிக்கணும். இந்த மூட்டையை எரிக்கலைன்னா நம்ம வந்து மாட்டிடுவோம். நம்ம பலபடி சொர்க்கம் இல்லை நரகம் எது தான் ஓடிட்டு இருக்குமே தவிர அதை விட்டு தப்பிக்க முடியாது. ஸோ வெரி கேர்ஃபுல். இதுதான் அது. நான் கடைசியில் நாளைக்கு அடுத்த வாரம் நான் அதில் கவர் பண்ணி கொண்டு போகிறேன். அது எப்படி அழிக்குது, என்ன நடக்குது, நம்ம சேன் பண்ணும்போது எப்படி நடக்குது, அது எவ்வளோ ஸ்பீடாக அது நடக்கும், எப்படி நடக்குதுங்கிறத அடுத்த வாரத்தை சொல்லி கொடுக்குறேன். இந்த வாரம் நமக்கு நேரம் ஆகிடுது. சரியா?
அப்போ இப்போ இன்னையோட ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன், முக்கியமான கேள்வி. அப்போ நம்ம இவ்வளவு தூரம் எத்தனையோ கோடி கணக்கான ஜென்மங்களில் கர்மங்கள் பண்ணி இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்தவாறு மூட்டையை அவுத்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அது அவ்வளோ அதனுடைய லாபமும் நஷ்டம், அதாவது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கலந்து இருக்குது. அது பிரம்மா பண்ணி விட்டுறாரு. அவரோட அது ஒரு சீக்ரெட்டு பண்ணி பரமாத்மா தான் அது எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணுது. இல்லை, அவர் தான் சூப்பர் இன்சார்ஜ் பரமாத்மா. அப்போ இதில் நாம் நம்மளுடைய கர்ம பலன்களை மாற்ற முடியுமா? அப்படி என்றால் அது எப்படி வேலை செய்கிறது, என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி அடுத்த வாரம். சரியா? ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கர்ம கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சி எங்கே போடுவாங்க? கோயிலாக ஓடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக? அதான் அடுத்தது ரொம்ப முக்கியம். எனக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமாக பாருங்க, எப்படி அது ஒர்க் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தேவதைகளை வழிபட்டு வரக்கூடிய அந்த சில கர்ம நிவர்த்தனங்கள் இருக்குது இல்லையா, நிவர்த்திகள் இருக்குது இல்லையா, இது டெம்பரரி. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா எந்த ஒரு தேவைகளையோ பாபாயோ அந்த பாபா இந்த பாபா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பவர் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பவர் இருக்குது. அதைத்தான் நான் அடுத்த வாரம் நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி நடக்குது அது. அவங்க சொல்லுவாங்க, பண்ண எனக்கு ஒரு ஆடு கோழி அதெல்லாம் பண்ணி இது கூட நான் நிவர்த்தி பண்ணுறேன்பாங்க. ஆனால் ஒரு பொழுது கொடுக்கணும் எனக்கும்பாங்க. ஒரு பொழுதுனா 6 மாதம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடியது அந்த டைமென்ஷன்லேருந்து அங்கே ஒரு நாளுன்னா நமக்கு ஒரு 6 மாதம். இப்போ ஒரு பகல் 6 மாதம், ஒரு நாளுன்னா ஒரு ஃபுல், அங்கே ஒரு நாள்னா இங்கே ஒரு வருஷம். ஓகே, அதனால தான் அவங்க ஒரு பொழுது 2 பொழுதுன்னு சொல்கிறது காரணம். ஏன்னா அவங்களால முடியாது. ஓகே, அப்புறம் அவங்க கொடுக்குறது பெர்மனன்ட் கிடையாது. அதுதான் நான் அடுத்த வாரம் நான் கிளியராக சொல்லிக் கொடுக்க என்ன நடக்குது. நம்ம அவங்க அந்த மாதிரி தேவதைகளை வழிபடக்கூடிய அவசியமே கிடையாது. திருப்பி சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர், நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க, எனக்கு மட்டும்தான் உங்களுடைய கர்ம பலங்களை நிவர்த்திக்க முடியுமே தவிர அவங்களால ஒருபோதும் முடியாது. அப்படித்தான் அவங்க முடியுதுக்கு அவங்க ட்ரை பண்ணாலும் எனக்குடைய பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன இது கூட செஞ்சு கூட அவங்களால பண்ண முடியாது, பகவான் சொல்கிறாரு. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? சாய்பாபா கோயிலுக்கு ஓடுறாங்க. அந்த கோயில் இந்த கோயில் ஆடு பள்ளி எல்லாம் கொடுத்து எனக்கு அந்த கஷ்டங்கள் தீரணும்னு ஓடுறாங்க. பகவான்கிட்ட வரலையே, பகவானுக்கு மேலே நம்பிக்கை இல்லையே. இதை பற்றி அடுத்த வாரம். ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன். வாஞ்சா கல்பா தருவிச்சா கிருபா சிந்துப்பிய வச்சா பதித்தானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக.